திருவாய்மொழியிலே முதல் 10 முதல் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியாலே பகவான் எத்தனம் என்ம பொருந்தியவன், நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கியவன், அப்படி இருக்கிற எம்பெருமானுடைய திருப்படிகளிலே நித்தியமான கைங்கரியம் பண்ண போடும் அப்படின்னு ஆழ்வார், நம்மாழ்வார் அவருடைய திருவுள்ளத்துக்கு உபதேசம் பண்ணினதான பதிகம்தான் உயர்வர உயர் நலம் அப்படிங்கிற பதிகம். அடுத்ததாக 2வது பதிகம் வேடுமன்முத்தமும் வீடு செய்து. இந்த பதிகத்தாலே பகவத் பக்தியை பண்ணுங்கோள், பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆசிரியுங்கோள் என்று உபதேசம் பண்ணினது. 3ஆம் பத்தாலே பத்துடை அடியவர் எளியவன் அப்படிங்கிற பத்தாலே எம்பெருமானுடைய சௌலபத்தை உணர்ந்து அதை அருளி செய்ததான 3வது பத்து. 4வது பத்தாலே அஞ்சரியமடனாராய் என்று எம்பெருமான் நம்முடைய பிழைகளை பொறுக்கிறான், அந்த குணத்தையே பற்றாசாக கொண்டு தலைமகள் அவள் என்ன பண்ணுறாளாம், பறவை அதெல்லாம் பெருமாளிடத்து தூது விடுகிறாள், என்னுடைய குத்தத்தை போக்க வேணும் அப்படின்னு தூது விட்டது. அஞ்சரைய மட நாராய் என்று நாரப்பட்சியை தூது விடுகிறாள். அப்படி சொல்லப்பட்டதான பதிகம்தான் 4ஆம் திருவாய்மொழி. 5ஆம் திருவாய்மொழி எம்பெருமானுடைய வைலட்சண்யம், அதை அனுசந்தித்து பெருமானை தேட போகணும். அவனுடைய சீல குணம் என்ன, அவனுடைய சௌசீல்ய குணத்தாலே ஆழ்வாரை சேர்த்துக்கணுமா, அதற்காக மங்களாசாசனம் பண்ணது 5ஆம் திருமொழி. பழவேள் உலகின் முதலாய வானோரிரையை அருவினையேன் களவேள் வெண்ணதொடு உண்டகழ்வா என்பன் வெண்ணயம் தலவேள் முறுவள் வெண்ணக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேரேழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்த வளவேள் உலகின் முதலாய வானோரிரையை அருவினையேன் களவேள் வெண்ணதொடு உண்டகழ்வா என்பன் வெண்ணயம் தலவேள் முறுவள் வெண்ணக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேரேழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்த உள்கரைந்துருகே இமையோர் வளரும் முனிவரும் புனைந்த கண்ணீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் ஜெய் ஞானத்துன் பெருமை மாசூனாதோ மாயோனே மாயோனிகளால் நடை கத்த வானோர் பலரும் முனிவரும் நெய்யோனிகளைப் படை என்ன நிறைநான் முகனைப் படைத்தவன் சேயோன் எல்லா வரிவெக்கம் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா வெவ்வுயர்க்கும் தாயோன் தானோர் ஒருவனே தானோர் ஒருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் வளரும் முனிவரும் மத்துமாய் தானோர் பெருனோர் தன்னுள்ளே தோத்தி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கோனே சிதைய உண்டவில் நிறத்தில் திருத்தாய் கோவிந்தா வானோர் ஜோதி மணிவண்ணா மதுசூதா நீயருளாய் உந்தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே வினையேன் வினதீர் மருந்தானாய் வெண்ணோர் தலைவா கேசவா மணசேர் ஆயர் குலமுதலே மாமாயனே மாதவா சனையே இதனைய மராமரங்கள் ஏழும் மெய்தாய் ஸ்ரீதரா இணையாய் இணைய பெயரினாய் என்னுனைவன் அடியேனே அடியேன் சிறிய ஞானத்தன் அரிதலார்க்கம் அறியானை கடிசேர் தன்னந்தொடாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கம் திருமாலை
அடியேன் காண்பன் அலர்ந்தவன் இதனில் மிக்கோராயருண்டே உண்டாய் உலகள் முன்னவே உமிழ்ந்த மாயையால் புக்கு உண்டாய் வெண்ண சிறுமனிசர் உவலையாகிய நிலையெய்தே அந்தாஞ்சோந்துண்டேலம் மணிசர்க்காகும் பேர் சிறிதுமண்டா வண்ணம் மண்கரைய ஐயோன் மருந்தோ மாயோனே ஆயோம் தீயவலவலை பெருமாவஞ்ச பேவிய தூய குடவியாய் விடப்பாலமுதா அமுது செய்திட்டமாயன் வானோர்தனை தலைவன் மலராள் மகேந்தன் எவ்வுயர்கந்தாயோன் அம்மான் என்னம்மான் அம்மா மூர்த்தியைச் சார்ந்த சாந்த இரவல் வினைகளும் சரித்து மாயப்பத்தருத்து தேர்த்து தன்பால் மனம் வைக்கத்திருத்து வீடு திருத்துவான் ஆர்த்த ஞானச்சுடராகி அகலங்கள் மழலவிறந்து சேர்ந்துருவாயருவாகம் இவத்துயிராம் நெடுமால சாந்த இரவல் வினைகளும் சரித்து மாயப்பத்தருத்து தேர்ந்ததன்மால் மனம் வைக்கத்திருத்து வீடு திருத்துவான் ஆர்ந்த ஞானச்சுடராகி அகலங்கள் மேளலவிறந்து நேர்ந்துருவாயருவாகம் இவத்தின் உயிராம் நெடுமாலே ஆலே மாயப் பெருமானே மாமாயனே என்னென்ன ஆலே ஏறி மாலருளால் மன்னுகுருகோர் செடகோவன் பாலே தமிழரிசைகாரர் பத்தர் வரவுமாக இரத்தின்பாலே பட்ட இவை பத்தம் வல்லார்க்கு இல்லை வரிவதே ஆலே மாயப் பெருமானே மாமாயனே என்னென்ன ஆலே ஏறி மாலருளால் மன்னுகுருகோர் செடகோவன் பாலே தமிழரிசகாரர் பத்தர் வரவுமாக இரத்தின்பாலே பட்ட இவ பத்தம் வல்லார்க்கு இல்லை வரிவதே.